ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லேர்னிங் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு போட்டு அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு உரித்த பூண்டு, ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி. அடுத்து தாளிப்புக்கு நறுக்கி வச்ச வெங்காயம், தோலோடு இடித்து வச்ச பூண்டு, காஞ்ச மிளகா 3, கடுகு, சீரகம். பாசிப்பருப்பு கூட கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கட்டி பெருங்காயம், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 பிஞ்ச் அளவு ஜீரகம், ஆஞ்சி வச்ச கீரை, ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஒரு மத்து போட்டு கீரையும் பருப்பும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தண்ணி சாம்பார் மாதிரி தானே வைக்க போகிறோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தாளிப்பு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் தட்டி வச்ச பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிப்பு போட்டுக்கலாம். நல்லா கருகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். தாளிப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா நம்மளோட கீரை பருப்பு சாம்பார் ரெடி. அது சைடிஷ்க்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலும் வெண்டைக்காயும் தான் செஞ்சுருந்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.